Hi students, welcome to Nellai cheMistry YouTube channel. In the video, packing efficiency of face center cubic crystals. முகப்பு மைய கனசதுரத்தினுடைய பொதிவுத்தன்மை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், எளிய கனசதுரம், பொருள் மைய கனசதுரத்தில் இருக்கக்கூடிய பொதிவுத்தன்மை என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த பொதிவுத்தன்மை அப்படிங்கறதுல ஒரு கடைசி டாபிக். முகப்பு மைய கனசதுரத்தில் பொதிவுத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். முகப்பு மைய கனசதுர அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் மொத்த எண்ணிக்கை 4. Total number of atom present in the face center cubic unit cell is 4 அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா face center cubic இதை பொதுவாக என்ன சொல்லணும்னா CCP structure or HCP structure சொல்லணும். cubic closed packing அல்லது hexagonal closed packing அப்படின்னு சொல்லும். இதில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் நம்பர் அணைவு எண் எப்படி இருக்கும், எத்தனை இருக்கும் அப்படின்னா இதுக்கு 12ன்னு ஆன்சர். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தன்னுடைய அடுக்கில் இருக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் லேயர் மிடில் லேயர்னு சொல்லும், அதனுடைய அடுக்கில் இருக்கும் பொழுது மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் சுற்றி 6 பேரோட டச்சில் இருக்கும். அதே மாதிரி அதனுடைய அந்த லேயருக்கு மேலே above the layer and below the layer அந்த அடுக்குக்கு மேலே அந்த அடுக்குக்கு கீழே 3 அணுக்கள் இருக்கும், அதோடையும் ஒரு டச்சில் இருக்கும், காண்டாக்டில் இருக்கும். ஸோ 6 + 3 + 3 டோட்டலாக 12. அப்போது FCC கிறிஸ்டல்ஸினுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் 12. சரிங்களா? இப்போது இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் ப்ரெசன்ட் இன் த யூனிட் செல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்ட்டு 100. தமிழில் பொதிவுத்திறன் அப்படின்னா என்ன? ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு டிவைட் பை அலகு கூட்டினுடைய கன அளவு இன்ட்டு 100. இப்போது நம்ம இந்த பிக்சரில் பொருள் மைய கனசதுரத்துக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் அப்படின்ற ABC அப்படின்றத எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த ஏபிசியில் நம்ம மறுபடியும் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் PC ஸ்கொயர் இந்த ஃபார்முலா மறுபடியும் நம்ம உள்ளே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் PC ஸ்கொயர். இப்போ நமக்கு AC ஸ்கொயர் வேண்டாம், AC தான் வேணும். அப்போ இந்த பக்கம் 2 பக்கமும் நம்ம என்ன செய்யணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏசியை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஏசி ஸ்கொயரை நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஏசின்னு மாறிடும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஓகேவா? இப்போது படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஏபி இந்த ஏபியினுடைய விளிம்பு நீளம் எட்ஜ் லென்த் எவ்வளவு ஏ. ஸோ அப்போ ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ஆட் பண்ணுறாங்க ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இந்த படத்தில் பாருங்கள் பிசி இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த விளிம்பு நீளம் எட்ஜ் லென்த் அப்படின்றது ஏ. அப்போது அதையும் நம்ம என்ன இன்புட் பண்ணிக்கிறோம், ஏ ஸ்கொயர். அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் கிடச்சிருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம், ஏ ஸ்கொயர் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. இப்போது ஏசி வேல்யூ இந்த ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நமக்கு கிடச்சிருக்கிற இந்த வேல்யூ. இன்னொரு வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த படத்தில் பாருங்கள் ஏசி ஈக்குவல் டு 4R. ஏ இங்கே இருக்குதுங்களா, சி இங்கே இருக்குதுங்களா, இந்த ரெண்டுக்கும் இடையில் இங்கே ஒரு R இருக்குது, இதில் ஒரு R இருக்குது, சென்டரில் ஒரு 2R இருக்குது. ஸோ R + 2R + R அப்படின்னு எடுக்கும் பொழுது 4R அப்படின்னு கிடைச்சிடும். AC ஈக்குவல் டு 4R. இப்போது ஏசிக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வேல்யூ பார்த்து வச்சுருக்கிறோம். என்ன பார்த்து வச்சுருக்கிறோம், ஏசிக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிற வேல்யூ என்ன, √2a. இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4R ஈக்குவல் டு √2a அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு R வேல்யூ கிடச்சிரும். என்ன கிடைக்கும் பாருங்கள், R ஈக்குவல் டு √2a டிவைட் பை 4. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த R வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா?
r அலகு ஆரமுடைய கோளத்தினுடைய கன அளவு, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் ரேடியஸ் ஆஃப் r அப்படின்னு. 4/3 pi r cube அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? 4/3 pi r cube, rக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்? 2 root a divided by 4 the whole cube. 4/3 by r cube, rக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆன்சர் கிடைக்குது நமக்கு. இப்போ இந்த √2a/4 கியூபிக் 3 ரூட்டாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? √2/4 √2/4 √2/4 இன்ட்டு a கியூப்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், √2 மல்டிபிள் பண்ணாலும் 2, அது இங்கே ரிமைனிங் ஒரு √2 a கியூப். 4 × 4 16, 16 × 4 64, 4 × 4 16, 16 4 அளவு 64. இந்த வேல்யூ கிடச்சிருப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த 4 ஸ்ட்ரைக் பண்ணுறோம். 14 இங்கே 64 4ஆல் அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 14 ரிமைனிங் 2 24 அப்படின்றது 64 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 16. இப்போது இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிக்க முடியும். ஒரு 2 கேன்சல் பண்ணுங்கள், இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 8. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், √2a கியூப் இருக்குங்களா, இந்த பை அப்படி உள்ள இருக்கும். √2/a கியூப் டிவைட் பை 3 × 8 = 24. இது யாருடைய வால்யூம் அப்படின்னா, ஸ்பியர், ஒரு கோளத்தினுடைய கன அளவு. இப்போ நமக்கு FCC ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னு வரும் பொழுது நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் த ஃபேஸ் சென்டர் கியூபிக் யூனிட் செல் அப்படின்றதுன்னா 4. அப்போது இந்த 4 வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணணும். FCC அலகு கூட்டில் உள்ள அனைத்து கோளங்களுடைய கன அளவு. சரிங்களா? வால்யூம் ஆஃப் தி டோட்டல் ஸ்பியர்ஸ் ப்ரெசன்ட் இன் தி ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படிங்கிறது ஒரு 4 வச்சு மல்டிபிள் பண்ணுறோம். 4 இன்ட்டு வால்யூம் ஆஃப் த 1 ஸ்பியர். ஸோ இப்போ இதில் 144 இங்கே எப்படி அடிச்சுக்கலாம், 6 4s are 24 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ இந்த ஆன்சர் அப்படி எடுத்துக்கலாங்களா? √2/a³/6 இது மொத்த கன அளவு. அந்த அளவு கூட்டில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய ஒட்டு மொத்த கன அளவு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, பேக்கிங் எஃபிஷியன்சி. பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஃபார்முலான்னு சொல்லுவோம். பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் இன் எ FCC யூனிட் செல். எவ்வளோ இருக்குது? √2/a³ டிவைட் பை 6 டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்றது எவ்வளோ? a³ இன்ட்டு 100. இப்போ a³ கேன்சல். அப்போது அடுத்ததாக நமக்கு என்ன கிடச்சிரும்? √2 இன்ட்டு பை இன்ட்டு 100/6. ஓகேவா? சரி. அப்போது இப்போ √2க்கு வேல்யூ 1.414 இன்ட்டு பையனுடைய வேல்யூ 3.14 இன்ட்டு 100 டிவைட் பை 6. இதை போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 74%. அப்போது பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபேஸ் சென்டர் கியூபிக் ஆர் கியூபிக் சென்டர் பேக்கிங் சொல்லுவோம், CCP. இதில் இருக்கக்கூடிய பொதிவு திறன் 74%. இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் கியூபிக்கில் பார்க்கும்போது 52.38, பாடி சென்டரில் பார்க்கும்பொழுது 68 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது 74%. அப்போ முதல் 2 வகையான அலகு கூட விட முகப்பு மைய கனசதுரத்தில் அணுக்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வெற்றிடம் எப்படி இருக்கும்? ரொம்ப